السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله الذي وكفى على عباده الذين اصطفى. ما بعد، فيقول الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த தலைப்பை நமக்கு நமது உண்மையான ஹீரோ, அப்படித்தானே தலைப்பு. முதல்ல நம்ம மாணவர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர். ஹீரோண்டு யாருக்கு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டீம்லேருந்து நீங்கள் பதில் சொல்கிறீங்க. முதல்ல ஹீரோண்டு யாருக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டீம்லேருந்து முதல்ல நீங்கள் பதில் சொல்கிறீங்க. சொல்லுங்கள். ஹீரோ அப்படின்னா யார்? டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஹீரோ. Hero is somebody who saves lives. Saves lives. அடுத்து A hero is someone you follow the path. Follow his path. அடுத்து முடிஞ்ச அளவு தமிழில் சொல்லுங்கள். தமிழ் சொல்ல முடியாட்டி இங்கிலீஷில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் தமிழில் வச்சுருக்கோம். ஹீரோ என்றால் ஒருத்தவங்க நம்மளை தவறிலேருந்து காப்பாற்றுவோம். ஓகே. அடுத்து The one who leads to the right path. ரைட் பாத். ஓகே. அடுத்து முடிஞ்சா? இந்த ஹீரோங்கிற வார்த்தைக்கு அரபி மொழியில் வார்த்தை தெரியுமா யாருக்காச்சும்? அரபியில் இப்போ தமிழில் கதாநாயகன் அல்லது நிகழ்ச்சியுடைய ஒரு நாயகன்னு சொல்கிறோம். அரபி மொழியில் இந்த ஹீரோங்கிற வார்த்தைக்கு என்ன வார்த்தைங்கிறது தெரியுமா யாருக்காவது? இதில் இருக்கிறவங்க யாராவது சொல்ல முடியுமா? அரபி மொழியில் அல் பத்தல். அரபியில் என்ன பேர்? அல் பத்தல். அல் பத்தல் அதாவது பாத்தில்ங்கிற வார்த்தையிலிருந்து வந்திருந்தாலும் கூட, ஆனால் அல் பத்தல்ங்கிறத எல்லாரும் இல்லாமாக்குறவன். அப்படின்னா இவன் தான் கடைசியாக மிஞ்சி தன்னை நிலைநிறுத்தி கூடக்கூடியவன். அதனால் அரபி மொழியில் நீங்கள் எங்கேயும் போய் கூகுளில் போய் மன்ஹுபுல் பத்தல், யார் ஹீரோ அப்படின்னு அடித்தா அதில் நிறைய விளக்கங்கள் வரும். நீங்கள் என்ன செய்யலாம், அதோடைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ ஹீரோண்டா யாருன்னு நம்ம சகோதரர்கள் நம்ம மாணவர்கள் என்ன செஞ்சாங்க, விளக்கங்கள் சொன்னாங்க. பொதுவாக ஹீரோ அப்படின்னா ஒன்று அவன் வீரனாக இருக்கணும், அவன் உண்மையில் வீரனாக இருக்கணும். இது உடல் ரீதியாக உள்ள இது. அல்லது இன்னொன்று நற்குணங்கள் ரீதியாக அவன் என்ன செய்யணும், மக்களுக்கு எதை சொல்கிறானோ அதை தான் பின் தொடரக்கூடியவராக இருக்கணும். தான் எதை சொல்கிறானோ அதை என்ன செய்யணும், தான் பின்தேறக்கூடியவனாக இருக்கணும். மூணாவது என்ன அப்படின்னா மக்களுக்கு பாதுகாவலனாக இருக்கணும். பொதுவாக நம்ம ஹீரோ இந்த ஜென்சி, முக்கியமாக ஜென், இந்த ஜென்கிற வார்த்தைக்கு அரபியில் யாருக்காவது வார்த்தை தெரியுமா? அரபி மொழியில் இந்த ஜெனரேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அரபி மொழியில் யாருக்காச்சும் வார்த்தை தெரியுமா? குர்ஆனில் நிறைய இடங்களில் வருது. யாராவது சொல்ல, எந்த டீம்லேருந்து சொல்ல முடியுமா? குரூன்கிற வார்த்தை அரபி மொழியில் குர்ஆனில் நிறைய இடங்களில் வருது. அதுக்கு ஒருமை சிங்குலர் கரண், அதுதான் ஜெனரேஷன். அது இன்னொன்று செஞ்சுரி அப்படிங்கிற அர்த்தம் தனியாக இருந்தாலும் கூட, ஆனால் நார்மலாக நம்ம அஹ்லக்னல் குரூன், நான் பல தலைமுறைகளை பல ஜெனரேஷன்களை நாங்கள் அழித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது குரூன்கிற வார்த்தைக்கு ஒருமை கரண். இப்போ நம்முடைய தலைமுறைகளை காப்பாற்றக்கூடியவனாக இருக்கணும். அடுத்து இன்னொன்று ஹீரோங்கிறது யார் அப்படின்னா
வரலாற்றில் முக்கிய இடத்தை வகிக்கணும். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன செஞ்சாங்க? அந்த பல்கீஸ் ராணி வந்து என்ன செய்வாங்க, தன்னுடைய சிம்மாசனத்து, அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக யார்கிட்ட வர்றாங்க? சுலைமான் நபிகிட்ட வர்றாங்க. வரும்பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, அவருடைய சிம்மாசனம், பல்கீஸ் ராணியுடைய அர்ஷ் சிம்மாசனத்தை நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர்கிட்ட ஆலோசனை செய்யும்போது அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, என்ன இந்த இடத்துல திருப்பி அந்த இடத்துல உட்கார்ற வரைக்கும் கொண்டு வர்றேன். நீ இன்னொரு சொல்கிறா, நீங்கள் கண் சிமிட்டக்கூடிய நேரத்தில் கொண்டு வர்றேன்னு சொல்லிட்டு. அப்போ அது யாருங்கிறது விளக்கங்கள் நிறைய இருக்குது. ஒன்று நம்ம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களா அல்லது வேறு ஜின்களா? நம்ம ஏற்கனவே இந்த பல இதில் வந்து ஜின்கள் மீட்டிங் தான் நடக்குதுங்கிறது தான் போய் கேள்விப்பட்டோம். அப்போ வந்து ஒரு 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 கண் சிமிட்டுற நேரத்தில் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த யமனில் இருக்கக்கூடிய சிம்மாசனத்தை பலஸ்தீனத்துக்கு கொண்டு வர்றார் ஒரு செகண்டில். அவர் ஹீரோ. அதே மாதிரி இன்றைய காலத்தில் சினிமாவில் நடிக்கக்கூடிய அல்லது படங்களில் நடிக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்தியாவுடைய கடைசி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹீரோ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு சில வினாடிகளில் போய் அடித்து அவர் நிமித்திட்டு வந்துடுறார். இதுதான் ஹீரோ. இது அதாவது ரியல் ஹீரோ இல்லை. ஆனால் இந்த ஹீரோக்கள்னால நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்ம வந்து பல விதத்தில் மனதால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், கவரப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம இந்த தலைப்பு பேசுகிறதே என்னென்னா, நம்முடைய ஹீரோ யார், அதான் நம்மள்கிட்ட ஹீரோண்டா யார் அப்படிங்கிறதான் இப்போ தலைப்பு. அல்லாஹ் தஆலா வந்து குர்ஆனில் என்ன சொல்கிறான், ரிஜாலுன் லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகாத்தி யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். பொதுவாக நம்ம அரபியில் வந்து சவுதிக்காரங்களோட நிறைய பழகிறோம். சவுதிக்காரங்களோட பழகும்போது அந்த ரஜ்ஜால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ரஜ்ஜால்டா பாயின்னு அர்த்தமா? அப்போ யுவர் மேன், அதாவது மேன்டா சாதாரண நார்மல் மேன் இல்லை, லைக் ஹீரோ. அதாவது ஒரு ஆளை பார்த்து ஏதாச்சும் ஒரு நல்ல காரியத்தை பண்ணும்போது அவர்கிட்ட சொல்கிறாங்க அந்த ரஜ்ஜால். அப்போ ரஜ்ஜால்னு சொல்கிற வார்த்தை ரிஜாலுங்கிற வார்த்தை ரெண்டு ஒன்றா வேறையா? ரிஜாலுன் லா துலிஹிம். ரிஜாலுங்கிறது ரஜுலுங்கிற வார்த்தைக்கு என்ன புளூரல், ரஜுலுங்கிற வார்த்தைக்கு புளூரல் ரிஜால். ரஜுல்னா மேன். அதாவது ரஜ்ஜாலுங்கிறத தான் ரிஜால்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது புழக்க பாஷையில் மக்கள் வந்து லோக்கலில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பாஷையில் ரஜ்ஜால். ஆனால் அசல் அது என்ன? ரிஜாலுங்கிற வார்த்தையை தான் அவங்க என்ன செய்கிறாங்க, லோக்கலில் பேசும்போது ரஜ்ஜால்னு சொல்கிறாங்க. இந்த ரிஜாலுங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, குர்ஆனில் ரெண்டு பொருளில் வருது, ரெண்டு மீனிங்கில் வருது. குர்ஆனில் வந்து ரிஜாலுங்கிற வார்த்தை வந்து என்ன செய்யுது, ரெண்டு மீனிங்கில் வருது. ஒரு மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பேசிக்கிறது ரஜுலுங்கிற வார்த்தைக்கு புளூரல் ரிஜால். அது அல்லாஹ் என்ன சொல்கிறான், ரிஜால் லா துலிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகா. சில மனிதர்கள் இருப்பார்கள், என்ன செய்ய மாட்டாங்க, லா துலிஹிம் திஜாரா, அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலோ தொழுகை, அதாவது லா துலிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ், இறைவனுடைய திக்ரை விட்டு, தொழுகையை நிறைவேற்றுவதை விட்டு, ஜக்காத் கொடுப்பதை விட்டு அவர்களை மறதியாக ஆக்காது, பொடுபோக்காக ஆக்காது. இது ஒன்று. இன்னொரு ரிஜாலுங்கிற வார்த்தை ஹஜ்ஜில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅذن للناس في الحج يأتوك رجالا من كل فج عميق. يأتوك رجالا, இதே ரிஜாலுங்கிற வார்த்தை தான். இந்த ரிஜாலுக்கு யாராச்சும் அர்த்தம் தெரியுமா? ரிஜால் இதுவும் புளூரல் தான், ஆனால் வார்த்தை வேற.
எந்த வார்த்தைக்கு புளூரல்? ரிஜில்ங்கிற வார்த்தைக்கு புளூரல். அது ரஜுல்ங்கிற வார்த்தைக்கு புளூரல் ரிஜால், மனிதர்கள். ரிஜில்ங்கிற வார்த்தைக்கு புளூரல் தான் ரிஜால். ரிஜல்னா என்ன? காலிலே நடந்தவர்களாக ஹஜ்ஜிக்கு வருவார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? யஅதூக ரிஜாலன் மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். தூரமான பாதைகளிலிருந்து என்ன செய்வாங்க? நடந்தவர்களாக இந்த ஹஜ்ஜிக்கு வருவாங்க. அப்போ குர்ஆன்ல அப்போ அல்லாஹ் தஆலா வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த ரிஜாலுல் லா துல்ஹிஹிம், இந்த ஹீரோங்கிற வார்த்தை, ரஜுலுங்கிற வார்த்தைக்கு புளூரை பற்றி தான் பேச போகிறோம். ரிஜிலுங்கிற வார்த்தையுடைய புளூரை பற்றி நம்ம பேசலை. சரி வாங்க, இப்போ அல்லாஹ் தஆலா வந்து அறிமுகப்படுத்துகிறான். சரி, இப்போ முதல்ல ரிஜால்னு அல்லாஹ்வே பார்த்து சொல்கிறான். என்ன செய்கிறான்? சிலர்கள் இருப்பாங்க, அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அவருடைய கொடுக்கல் வாங்கலோ வியாபாரமோ என்ன செய்யாது, இறைவனை திக்ர் செய்வதை விட்டு, தொழுகையை நிறைவேற்றுவதை விட்டு, ஜக்காத் கொடுப்பதை விட்டு மறதியாக்காது, பொடுபோக்காக ஆக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ரீசனை சொல்றான். யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். உள்ளங்களும் பார்வைகளும் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளை அவர்கள் அஞ்சுவார்கள். இதுக்கு ரீசன் என்ன செய்யறோம்? நம்ம தொழுகை வியாபாரம் பண்றோம், போய்கிட்டே இருக்கிறோம், நம்ம கொடுக்கல் வாங்கல இருக்கிறோம். தொழுகை டைம் வந்ததோடு அவன் செய்கிறாரு, அந்த தொழுகைக்கு கரெக்டாக போயிடுறாரு. ஜக்காத் கொடுக்கறத கரெக்டாக கணக்கு பார்த்து கணக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி இறைவனுடைய ஞாபகம் செய்யக்கூடிய இடங்களில் என்றையுமே அவர் மறக்கிறது கிடையாது. இறைவனை ஞாபகம் செய்யக்கூடிய இடங்களில் என்னைக்கும் மறக்கிறது கிடையாது. இவர் அல்லாஹ் ரிஜால், இவர் ஒரு ஹீரோன்னு சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதாவது தொழுகையை என்னைக்கு தொழுகையை விடாதவங்க, ஜக்காத் கொடுப்பதை அவர்கள் விடாதவர்கள், இறைவனுடைய ஞாபக மறதியிலிருந்து தப்பி இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஒரு ஹீரோ அப்படின்னு என்ன செய்கிறான்? அல்லாஹ் சொல்கிறான். இது வந்து ஒரு நார்மல். ரெண்டாவது சூரத்துல் அஹஸாப். அஹஸாப்ங்கிறது எந்த யுத்தத்துக்கு சொல்கிறது? யாருக்காவது தெரியுமா? அஹஸாப், அல் அஹஸாப்னு சூரா குர்ஆன்ல வருது. அல் அஹஸாப்ங்கிறது எந்த யுத்தத்துக்கு சொல்கிறது? யாருக்காவது தெரியுமா? இது கொடுங்க. அடுத்து வேற யாரு? இல்ல, அடுத்து சொல்லுங்க யாராவது வேற வித்யா. இது வந்து மதீனாவில் நடந்த போர். இல்ல, ஹந்தக். அதுக்கு அரபியில் சொல்லும்போது ஹந்தக்னு சொல்லுவாங்க. அகலி போர். தமிழில் சொல்கிறாங்க அகலி போர் சரியான விடை. அப்போ என்ன, அதுக்கு ஒரு பாயிண்ட் இது குறித்து வச்சுக்கிறேங்க. அதாவது இந்த அஹஸாப்ங்கிற இதில் அல்லாஹ் தஆலா வந்து என்ன செய்கிறான்? நிறைய விஷயங்களை சொல்லி காமிக்கிறான். அதில் ஒரு ஆயத்து வருது, லம்மா ரஅல் முஃமினூன அல் அஹஸாப் காலு ஹாதா மா வஅதனா அல்லாஹு வ ரசூலுஹு வ ஸதகல்லாஹு வ ரசூலுஹு வ மா ஸாதஹும் இல்லா ஈமானன் வ தஸ்லீமா. அதாவது அஹஸாப்ங்கிறதுக்கு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, படைகள்னு அர்த்தம். என்ன? ஃபோர்ஸஸ். அதுக்கு என்ன? அதாவது படைகள்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல அஹஸாப்ங்கிறது விரோதி படைகள், நம்ம படைகள் அல்ல. விரோதிகளுடைய படைகளை பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன செய்து என்ன சொன்னாங்க? ஹாதா மா வஅதனா அல்லாஹு வ ரசூலுஹு. இது இறைவன் நமக்கு வாக்களித்ததுதான். ஸதகல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ் ரசூல் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு வமா ஸாதஹும் இல்லா ஈமானன் வ தஸ்லீமா, அவருடைய ஈமான் இன்னும் ஒப்புக்கொள்ளுதல் என்பது அதிகரித்து கொண்டே சென்றது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது ஒரு ஹீரோ. அதாவது பிரச்சனை வரும், அதாவது நல்ல அனுபவிக்கிறோம், நல்ல விஷயங்களை நமக்கு தேவைப்பட்டதெல்லாம் ஒரு இடத்துல இருந்து கிடைக்குது. நம்ம தேவைப்பட்டது எல்லாம் என்ன செய்யுது? ஒரு இடத்துல இருந்து கிடைக்குது. நமக்கு அனுபவிக்க வேண்டியது எல்லாம், என்ஜாய்மெண்ட் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து கிடைக்குது. எல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு பிரச்சனை வந்த உடனே, நான் முன்னாடியே சொன்னேனப்பா இவங்களோட சேராத, முன்னாடியே நான் சொன்னேன், என்ன
இவங்களோட சேராத அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னனா இல்லையா அப்படின்னு என்ன ஆகுது, அவங்க சொல்ல மாட்டாங்க. இதுவும் இறைவனால் நியமிக்கப்பட்டது தான். எவ்வாறு லாப காலங்களிலே ஒன்றாக இருக்கிறோமோ, நஷ்டப்படக்கூடிய காலங்களிலும் இறைவனால் நியமிக்கப்பட்டது தான் என்று அவர்கள் செய்வாங்க. இது ஒரு ஹீரோ. அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ இங்கே குர்ஆனில் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஃபஸ்பிர் கமா சபர உலுல் அஸ்மி மினர் ருசுல் வலா தஸ்தஅஜில் லஹும். ஃபஸ்பிர், நபி அவர்களே நீங்கள் பொறுமையோடு இருப்பீராக. கமா சபர உலுல் அஸ்மி மினர் ருசுல், தூதர்களிலிருந்து வைராக்கியமுடையவர்கள் எவ்வாறு பொறுமையாக இருந்தார்களோ அவளையை போன்று. இது அல்லாஹ் சொல்கிற ஹீரோ, குறிப்பிட்டு சொல்கிறான். அல்லாஹ் சில ஹீரோக்களை சொல்கிறான். பொதுவாக நபிமார்கள் எல்லாமே ஹீரோக்கள் தான். ஏன் ரைட் பாத்தின் பக்கம் நம்மளை கொண்டு போகிறாங்க. நபிமார்கள் எல்லாமே ஹீரோக்கள் தான். எத்தனை நபிமார்கள் இந்த உலகத்திலே புரோபட்டாக வந்தார்களோ 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள். அனைவர்களும் ஹீரோ தான். ஆனால் அதில் ஒரு சிலரை மட்டும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், குறிப்பிட்டு சொல்கிறான். உலுல் அஸ்ம், வைராக்கியம் உடையவர்கள். அதாவது நம்ம பேர் உங்கள் பாஷா பாய் அவங்க சொன்ன மாதிரி, அதாவது ஒரு காரியத்தை முடிந்தவரை செய்கிறத விட முடிக்கிறவரை செய்கிறது தான் சக்ஸஸ்ன்னு சொன்னாங்க. அதில் யாரை சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, யாருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், ஃபஸ்பிர், பொறுமையாக இருங்கள். கமா சபர உலுல் அஸ்மி மினர் ருசுல், எவ்வாறு வைராக்கியமுடையவர்கள் பொறுமையாக இருந்தார்களோ. அது யாராவது தெரியுமா? எந்தெந்த நபிமார்கள் யாராச்சும் இங்கே உள்ளவங்க யாருக்கும் சொல்ல முடியும்? உலுல் அஸ்முண்டு குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நபிமார்களுடைய பெயர்கள் அல்லது நபிமார்கள் எத்தனை பேர் அப்படின்ட்டு இங்கே யாராச்சும் இந்த 5 நம்ம பாய்ஸ்களில் யாராவது சொல்ல முடியுமா? உலுல் அஸ்மி மினர் ருசுல். ஓகே, 1 2 4 யார் சொல்லுங்க பாப்பா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இதில் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. பட் இப்போ 5 இதில் இன்னொரு நபி விடுபட்டிருக்குதுல. இல்லை, அது ஒரு நபி இதில் விடுபட்டிருக்கு. அதாவது சொல்லுங்க. அதாவது குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த ஆயத்தை நான் ஓதி காமிக்கிறேன். وَإِذْ أَخَذْنَا مِنَ النَّبِيِّينَ مِيثَاقَهُمْ وَمِنْكَ وَمِنْ نُوحٍ وَإِبْرَاهِيمَ وَمُوسَى وَعِيسَى ابْنِ مَرْيَمَ وَأَخَذْنَا مِنْهُمْ مِيثَاقًا غَلِيظًا. 5 பேர் வந்துருச்சா இல்லையா? அதில் மின்க ரசூலுல்லாஹை பார்த்து உங்களையும், 2வது நூஹ், 3வது இப்ராஹிம், 4வது மூசா, 5வது ஈசா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அப்போ இது யார்? இவங்க அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? இவங்க 5 பேர் ஹீரோக்கள். யாருக்கு சொல்கிறான்? இந்த 4 பேர், முன்னாடி உள்ள 4 பேரை யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த 4 பேரையும் குறிப்பிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபர்ஸ்ட் பேர் நீங்களும் அவங்க பொறுமையாக இருந்த மாதிரி நீங்கள் இருங்க. யாருக்கு சொல்கிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தை என்ன இந்த இடத்துல? உலுல் அஸ்ம், இவர்கள் மிகப்பெரிய ஹீரோக்கள். இவர்கள் கதாநாயகர்கள். நூஹ் நபியுடைய எத்தனை காலங்கள் அவங்க இருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும். எத்தனை வருஷம்? 950. இது 950ங்கிறது அதாவது வரலாறுகளின்படி அந்த அந்த வெள்ளம் வருவதற்கு முன்னால் அவங்க அதுக்கு பின்னாடி 350 வருடங்கள் இருந்ததாக வரலாறுகள் சொல்கிறாங்க.
அதாவது வெள்ளத்துக்கு முன்னாடி வெறும் தாவா பணி மட்டுமே அவர் 950 வருஷம் பண்ணியிருக்காங்க. தாவா பணி ரசூலுல்லாஹ், அதாவது எப்படி இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய, ஏகத்துவத்தின் அழைக்கக்கூடிய, அதாவது 950 வருஷம் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி, அந்த வெள்ளத்துக்கு பின்னாடி அது பெரிய வரலாறு இருக்குது, அது இங்கே பேச வேண்டியதில்லை. அப்போ அல்லாஹ் தஆலா வந்து நூஹ் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல அவங்கள பெரிய ஹீரோவாக சொல்கிறான். இந்த நூஹுங்கிறதுக்கு சிலர்கள் அர்த்தம் கூட என்ன சொல்கிறாங்கடா, நூஹுங்கிறது நௌஹ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது. ஒப்பாரி வைத்தல், அரபி மொழியில் ஒப்பாரி வைத்தல்ங்கிற வார்த்தை. ஒப்பாரி வைக்கிறதுனா என்ன இங்கிலீஷில், அதாவது ஒரு அழுகிறாங்கல்ல, ஒரு ஆயத்து இறந்து போயிட்டா அவங்க கதறி அழுகிறாங்க. ஹிந்துக்களில் நீங்கள் பார்ப்போம், ரோட்டில் போகும்போது சொல்லி அழுவாங்க. அதே மாதிரி அழுகுறதுக்கு பேர். பட் அதை போன்று 950 ஆண்டுகள் இஸ்லாமிய பணி செய்து மக்களிடம் சொல்லி அழுதார்கள் என்பதற்காகத்தான் அந்த பெயர் வைக்கப்பட்டதாக என்பதாக சில வரலாறுகளை குறிப்பிடுகிறார்கள். அந்த நூஹுங்கிற பேர் வந்து 950 வருஷம் இஸ்லாமிய பணி. நம்ம என்ன செய்கிறோம், ஒரு தடவை போனோம், 2 தடவை போனோம், 3 தடவை போனோம், போனதோட என்ன செஞ்சிடறோம், போனப்பா நான் 3 தடவை போனப்பா, அவன் கேட்க மாட்டான். வரலாறுகளில் எழுதுறாங்க, முதல்ல காவலுக்காக நாய் வைத்துக் கொண்டவர்கள் அவர்கள் தான். ஏன் கப்பலை கட்ட சொல்லி சொன்னான் அல்லாஹ் தஆலா. கப்பலை கட்ட சொல்லும் பொழுது அந்த கப்பலை இரவு உடைத்து விடுவார்கள், உடைத்து விட்டு சென்று விடுவார்கள் விரோதிகள். அப்போ அந்த நாய்கள் மூலமாக காப்பாற்றுவதற்காக முதலாக தன் காவலுக்கு நாயை வைத்துக் கொண்டவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் என்பதாக வரலாறுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ வாங்க, அதே மாதிரி இப்ராஹிம் நபி, நம்ம பெரிய வரலாறை பார்த்துருக்கோம். அதாவது சிலையை உடைக்கிறது, அதுக்கு இதெல்லாம் அது போகட்டும், நெருப்பில் தூக்கி போட்டாங்க. எப்படி நெருப்பு, அதாவது இஸ்லாத்திற்கு தன்னுடைய மார்க்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார் என்பதற்காக என்ன செய்யுங்க, வன்சுரு அலா ஆலிஹத்திக்கும், உங்களுடைய கடவுளுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சாங்க, விறகு சேர்த்தாங்க. எந்த அளவு விறகு சேர்த்தாங்கடா, அந்த நெருப்பு ஏறும்போது மேலே உயரத்தில் ஒரு பறவை பறந்தாலும் சுருண்டு அந்த நெருப்பிலே விழுந்து விடும். அவ்வளவு கடுமையான நெருப்பு. அதில் தூக்கி போட்டு அப்போ என்ன செய்கிறாங்க, இறைவன் என்ன செய்வான், பல அதாவது மலக்குமார்கள் வந்து உதவி கேட்டாங்களாம். அதாவது எனக்கு உதவி செய்யலாமாண்டு. இல்லைப்பா, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கானா இல்லையா, இதை அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கானா இல்லையா, அவன் எனக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், குல்னா யா அனாரு கூனி பர்தம் வசலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பை பார்த்து சொன்னோம் என்ன, இப்ராஹிம் நபியின் மீது நீங்கள் என்ன செய்யுங்க, நீ வந்து நெருப்பே நீ கூலாக ஆகிவிடு, அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடுன்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க 2வது ஹீரோ சொன்னோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பட்ட பாடு எவ்வளவு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து எவ்வளவு பாடுபட்டாங்க. அந்த ஃபிரௌன்ட்ட அவனே என்ன செய்கிறாங்க, 300 வருஷம் 400 வருஷம் அவன் நோய் நொடி இல்லாமல் பல ஆண்டுகள் என்ன செஞ்சான், நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தான். அதனால தான் தன்னை கடவுள்னு சொன்னான். எந்த சிக்கம் அவனுக்கு வந்ததில்லை, அதனால தான் தன்னை கடவுள்னு சொன்னான். அப்போ அவனை அழிக்கிறதுக்காக என்ன செய்யப்பட்டது, அவனுக்கு எதிர்த்து போராடினாங்க மூசா நபி. இப்ராஹிம் நபி நம்ரூத் என்ற மன்னன், அதாவது என்ன செஞ்சான், 400 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்கிறான். உலகத்திலே 4 பேர் தான் உலகத்தை ஆட்சி செஞ்சவங்க. உலகத்திலேயே 4 பேர் தான் உலகத்தை ஆட்சி செஞ்சவங்க. உலகத்தை கிங்டம் பண்ணவங்க யாரு, 4 பேர். 2 இஸ்லாமியர்கள், 2 இஸ்லாம் அல்லாதவர்கள். இஸ்லாமியர்கள் யாரு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதே மாதிரி துல்கர்னைன் எனப்படுகின்ற குரானில் துல்கர்னைன் சூரத்துல் கஹஃப்ல பெரிய நிகழ்ச்சி வருது. அதுக்கு அலெக்சாண்டருங்கிற பேர் கூட சொல்கிறாங்க, பட் அவ்வளவு கரெக்டாக சொல்ல தெரியலை. அந்த துல்கர்னைங்கிறவர்களும் சுலைமான் நபி அவர்களும் தான் இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சவங்க முஸ்லாமியர்கள். முஸ்லீம் அல்லாதவர்களில் ஒன்று நம்ரூத், இன்னொன்று புக்த நசர். இந்த புக்த நசருங்கிற மன்னவன் தான் பல தடவை என்ன செஞ்சுருக்கான், இந்த பலஸ்தீனத்தில் இந்த ஜெருசலத்தை அழிச்சு இல்லாமாக்கின வரலாறுகள்லாம் நிறைய இருக்குது. அங்கே பலர்கள் கொல்லப்பட்ட வரலாறுலாம் இருக்குது. அப்போ என்ன சொல்லப்படுதுன்னா, இப்ராஹிம் நபி அவ்வளவு பெரிய ஆளோட போராட்டம் செய்து ஏகத்துவத்தை கொண்டு சென்றார்கள் என்பதற்காக அது வரலாம். அதே மாதிரி என்ன செய்யப்பட்டது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பெரிய ஹீரோ. என்ன, அவர்களை அழிக்கிறதுக்கு, உயிரோட கொள்றதுக்கு என்னென்னமோ பண்ணாங்க. ஈசா நபியுடைய வரலாறு என்னண்டா, அவங்க வந்து சாப்பாட்டுக்கு எதையுமே ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்களாம்.
புற்பூண்டுகளை கூட உண்டு அவர்கள் வாழ்ந்ததாக வரலாறுகள் சொல்கிறது. புற்பூண்டுகளையெல்லாம் சாப்பாட்டுக்காண்டி என்ன செய்கிறது கிடையாது, ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஓகே, அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்டு விட்டார்கள். இந்த 4 பேரையும் உதாரணமாக காமிச்சு ரசூல்லா யாரு, இறுதி தூதர், மறுமையுடைய எல்லா நபிமார்களுக்கும் ஆன சையீது உல்டி ஆதம், நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அனைத்து பிள்ளைகளுக்கும் நான் தான் தலைவர் என்று கியாம நாளையிலே சொல்லக்கூடிய அந்த நபி என்ன செய்கிறாங்க, நபியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவங்க 4 பேர் நீ பொறுமையாக இருந்த மாதிரி நீனும் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன, இந்த 5 பேரையும் அல்லாஹு தாலா நபிமார்களில் ஹீரோவாக சொல்கிறான், நபிமார்களில் இந்த ஹீரோவாக சொல்கிறான். அப்போ ஹீரோங்கிற வார்த்தை இருக்க இன்றைக்கு வந்தாலும் கூட அன்றேன்னு செய்து அதுக்கு இன்னொரு வார்த்தை அல்லாஹ் சொல்கிற மாதிரி பார்த்தா உலுல் அஸ்ம், வைராக்கியமுடையவர்கள். எந்த காரியத்தையும் தனக்கு எதிரி இருக்கிறானா, அவன் சரியான முறையில் செல்லவில்லையா, அப்போ என்ன செய்யறது, நம்ம காரியம் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் எத்தனை தடவை வேணாலும் நம்ம முயற்சி பண்ணுவோம், முயற்சி செய்து கொண்டே இருப்போம் மரணம் வரை. ஏன் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். என்ன சொல்கிறான், வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். யகீன்கிற வார்த்தைக்கு அல்லாஹ் தஆலா வந்து ஒரு வார்த்தை என்ன சொல்கிறார், யகீன்னா நம்பிக்கை, உறுதி. மரணத்திற்கு மட்டும்தான் யகீன் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான், யகீன்கிறதுக்கு அர்த்தம் என்ன, மரணம். மரணத்துக்கு தான் அல்லாஹ் தஆலா யகீன்னு சொல்கிறான். அப்போ வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உனக்கு நம்பிக்கை, மரணம் என்ற நம்பிக்கை வருகின்றவே வணக்கம் செய்யி. அப்போ வணக்கம் தான் இதுவும். எது, ஏகத்துவத்தை மக்களுக்கு மத்தியிலே மக்கள் அழைப்பு, இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அதுவும் என்ன செய்து ஒரு இஸ்லாமிய ஒரு வணக்கம் தான். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅபுத் ரப்பக, உன்னுடைய இறைவனை வணங்கு நீ மரணம் வருகின்ற வரை அப்படின்னு சொல்லி யாருக்கு சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான். ஆக கண்ணியமிக்க சகோதரர்களே, ஹீரோங்கிற வார்த்தைக்கு இன்னும் நிறைய இருக்குது. பொதுவாக என்ன, ஹீரோ வந்து இந்த வார்த்தையை வந்து இன்னொரு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வமினன் நாஸி மன் யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகாஅ மர்தாத்தில்லாஹி வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத். வமினன் நாஸி மன் யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகாஅ மர்தாத்தில்லாஹி வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத். சிலர்கள் இருக்காங்க, வமினன் நாஸ்னா மனிதர்களில் சிலர்கள் இருக்கிறார்கள், மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள். என்ன வஅபுத் ரப்ப, என்ன இருக்கிறாங்க, மன் யஷ்ரி நஃப்ஸஹு, தன்னுடைய உயிரை, தன்னுடைய உடலை விற்று விடுவார்கள் இறைவனுடைய பொருத்தத்திற்காக. இது யார் விஷயத்தில் இறங்குனுச்சு, சுஹைப் இப்னு ரூமி, சுஹைப் இப்னு ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய விஷயத்தில் இறங்குனுச்சு. சுஹைப் இப்னு ரூமி ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்தில் என்ன செஞ்சு இறங்குனுச்சு. அதாவது அவர்கள் என்ன செய்யறாங்க, ஹிஜ்ரத் செய்யறதுக்கு புறப்பட்டாங்க. எங்கேருந்து, மக்காவிலேருந்து மதீனாவுக்கு போகும்பொழுது அந்த மக்காவுடைய காஃபிர்கள் என்ன செஞ்சாங்க, நீ சம்பாதிச்சில்ல இந்த ஊரில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ வெறும் கையாக போகிறாந்தா போ. என்ன சொன்னாங்க, இந்த ஊரில் வச்சு சம்பாரிச்சப்பா, நீ வரும்போது ஒன்றும் இல்லாமல் வந்த, இப்போ நீ போகிற, உன்னால் சம்பாரித்த எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஊர்லேயே விட்டுவிட்டு நீ மட்டும் தனியாளாக போனால் ஹிஜ்ரத் போகிறதுக்கு உனக்கு அனுமதி இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா அவருடைய விஷயத்தில் இறக்குறான், இறைவனுடைய பொருத்தத்துக்காக தன்னை விட்டு விட்டார். ஷிராங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்குது, விற்கிறது வாங்கிறது. ஷிராங்கிற வார்த்தைக்கு விற்கிறது வாங்கிறது 2 அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல எஷ்ரி யார் விற்று விடுகிறாரோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது மாதிரி கண்ணியமிக்க சகோதரர்களே, ஹீரோக்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கக்கூடிய ஹீரோக்கள் தான் நமக்கு நம்முடைய இதிலெல்லாம் இது பொதுவாக இந்த நம்மளுடைய மொபைல் ஃபோனில் அவங்கெல்லாம் வர்றாங்க. ஆனால் உண்மையான ஹீரோ யார் அப்படின்டா, அதாவது நேரடியாக இயற்கையாக அதாவது சுயமாக கண்ணுக்கு முன்னால் நம்ம இதில் வர்றவங்க தான் ஹீரோவை தவிர மற்ற அல்லாஹ் தஆலா சொன்ன மாதிரி அந்த ஹீரோக்களை நபிமார்களை பிந்தி வர்றது நமது கடமையை தவிர மற்ற ஹீரோக்கள் அவர் வந்து நல்லா நடிக்கிறாரு, இல்லை அவர் வந்து நல்லா இதை நல்லா என்ன செய்கிறாரு, சேவை செய்கிறாரு, இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறது மாதிரி உங்களுக்கு அழகிய முன்மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான், அதை போன்ற மற்ற நபிமார்கள் தான், அதை போன்ற அந்த நபிமார்களை பிந்தி வந்திய அந்த சஹாபாக்கள் தான். அவர்கள் எந்த தியாகங்களை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார்களோ, எந்த செயல்களையெல்லாம் அறிமுகப்படுத்தினார்களோ, எந்த நல்லவைகளை அறிமுகப்படுத்தினார்களோ, அதுதான்
நம்ம ஹீரோவாக பின்பற்றும் போது நாமும் ஹீரோவாகும். குறிப்பாக இறுதியாக சொல்கிறது என்னென்னா, நம்முடைய பெற்றோர்களும் ஹீரோ தான். சிறுவர்கள் என்ன, நம்முடைய பெற்றோர்களும் ஹீரோ தான். ஏன், தன்னுடைய குழந்தை எப்படியாவது மேலே வந்துடுன்னு சொல்லிட்டு அவன் என்ன முடிஞ்சா பார்க்குறேன்னு விடாமல் முடிக்கிற வரைக்கும் பார்க்குறாங்க பார்த்தீங்களா. அதனால தான் என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா, பெற்றோர்கள் காவிர்களாக இருந்தாலும் கூட என்ன செய்ய பாவமான காரியங்களை தவிர மற்ற எல்லாத்துக்கும் கட்டுப்படணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா நமக்கு அறிவுறுத்துகிறான். ஆகவே நம் அனைவரையும் நம் உண்மையான ஹீரோக்களாக இறைவன் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.